ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ஒரு சைலண்டான சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ எபிசோட். வணக்கம் சபரீஷ். ஆமாம்பா. இந்த ரேஸ் வந்து அதான் மக்கள் ஜென்ரலா F1ல வந்து ஸ்னூஸ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஸ் தான். மெக்லாரனுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ரேஸ். சொல்லப்போனா தே ஹேவ் ஏஸ்ட் திஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வித் நாரிஸ் அண்ட் பியாஸ்ட்ரி. தோ பியாஸ்ட்ரி ஹேட் அ புவர் குவாலி. ஆஸ் மச் ஆஸ் இட் வாஸ் மெக்லாரன்ஸ் ரேஸ் டு வின், இட் வாஸ் ஆல்சோ ஃபெராரிஸ் ரேஸ் டு லூஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தே டிட் லூஸ் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீம் வைஸ் சந்தோஷங்களும் துக்கங்களுக்கும் நடுவில் F1 கம்யூனிட்டிக்கே ஒரு காமனான துக்கம் என்ன அப்படின்னா டேனியல் ரிகார்டோவுடைய சுச்சுவேஷன். ரேஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ப்பா. ஸோ மெக்லாரன் வந்து அவங்களோட லீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஓவர் ரெட்புல். ஸோ மெக்லாரன் வந்து 516, ரெட்புல் வந்து 475. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இப்போது 41 பாயிண்ட்ஸுக்கு வந்திருக்கு. தேர்டு வந்து ஃபெராரி 441. இந்த ரேஸ் அவங்க குவாலி நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெட்புல் கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி சொதப்பிட்டாங்க ஃபெராரி. டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் வந்தோம் அப்படின்னா அங்கே தான் இன்னும் நல்லாவே சூடு பிடிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் 331 பாயிண்ட்ஸில் இருக்கார். செகண்ட் வந்து நாரிஸ் 279. ஸோ நம்ம ஸ்டோரியில் போட்ட மாதிரி ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ரொம்ப இல்லை, பட் 52 பாயிண்ட்ஸுக்கு வந்திருக்கு. தேர்டு வந்து சார்ல்ஸ் 245. ஃபோர்த் வந்து பியாஸ்ட்ரி 237. ஸோ சார்ல்ஸுக்கும் பியாஸ்ட்ரிக்கும் ஒரு நல்ல சண்டை போயிட்டுருக்கு. அடுத்த 6 ரேஸ் வந்து எப்படி போகுது என்னன்னு பார்க்கணும். பியாஸ்ட்ரி போடியம் பொசிஷனுக்கு வராரா டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில், இல்லை சார்ல்ஸ் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பேட்டில் நல்லா போயிட்டுருக்கு. ஃபிஃப்த்து வந்து ஒரு லோன்லி பொசிஷனில் சைன்ஸ் இருக்கார், 190 பாயிண்ட்ஸ். இப்படி தாங்க ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. நாரிஸ் பற்றி மெயினாக பேசணும்னா அவர் இட் மஸ்ட் பி அ பிக் வெயிட் ஆஃப் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அண்ட் முதல் வின்னுக்கு அப்புறம் அவர் எப்படி ஃபீல் பண்ணாரோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இந்த வின்னும் அவருக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிவன் ஹீ ஸ்டார்டட் ஃப்ரம் போல் அண்ட் தென் டர்ன் ஒன்ல பொசிஷனை விடாமல் ஹீ டிட். இத்தனைக்கும் லூயிஸ் வாஸ், நம்ம பேசிட்டு இருந்தோம் ரேஸுக்கு முன்னாடி, பக்கத்தில் ஒரு 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன், பின்னாடி ஒரு 7 டைம் வேர்ல்ட் சாம்பியன், என்ன நடக்க போதோ அப்படின்னு. But it was nice that he started really well, really confidently, and then sustain பண்ணிட்டு லீடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தார். அண்ட் at one point ஈஸியாகவே ஒரு பிட் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஒரு லீடை வந்து நல்லா அமாஸ் பண்ணிட்டாரு. ஒரு 3-4 லேப்ஸ்லேயே லூயிஸ் அண்ட் மேக்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் நாரிஸ் இஸ் நாட் தேர் ரேஸ், அண்ட் தென் வாட் தே கேன் டூ இஸ் ஜஸ்ட் டிஃபெண்ட் தேர் ஓன் பொசிஷன்ஸ்னு சிம்பிளாகவே விட்டுட்டாங்க. அவங்களும் அதுக்கு மேலே பெருசாக புஷ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தெரியல, எஸ்பெஷலி மேக்ஸ். ஸோ நம்ம மேக்ஸோட ரேஸ்க்கும் வருவோம். ஃப்ளாலெஸ் டிரைவ் ஃப்ரம் பியாஸ்ட்ரி. ஏன்னா நாரிஸ்க்கு அதை சொல்ல முடியாது, நாரிஸ்க்கு நிறைய நர்வி மூமெண்ட் இருந்தது. பட் பியாஸ்ட்ரி நீட்டாக, மேபி அவருக்கு மொமெண்ட்ஸ் இருந்தால் ரேஸ் டைரக்ட் பண்ணுறவன் நம்மளுக்கு அதை காமிக்கலையா அப்படின்னு தெரியல. இட் வாஸ் அ கிரேட் ரேஸ் ஃபார் மெக்லாரன் அண்ட் அ குட் டே அட் ஆஃபீஸ். ஹவு டு யூ சி திஸ்? ஃப்ரைடேல இருந்து நாரிஸ் வந்து ஹி வாஸ் ஆன் பாயிண்ட். எல்லா ப்ராக்டிஸ் செஷனும் செமையாக ஓட்டினாரு. அதுலேயே தெரிஞ்சுது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காரு. பட் இருந்தாலும் நமக்கு தெரியும் என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் சர்க்கியூட்னு வந்தாலே என்ன வேணால் ஆகலாம், எப்படி வேணாலும் இதாகலாம். ஸோ ஃபெராரி நம்ம பார்த்தோம். ஒரு நல்ல விஷயம், சிங்கப்பூரோட ஸ்டார்டிங் பொசிஷனும் டேர்ன் ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ அதுவும் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டை கொடுத்துருக்கும். பட் ஹேவிங் செட் தட் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார் இந்த ரேஸு. அவரும் மேக்ஸும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து சைட் பை சைடு கூட வரல. ஏன்னா டேர்ன் 1ல் ஆல்மோஸ்ட் லூயிஸும் மேக்ஸும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருந்தாங்க. நாரிஸ் நல்லாவே முன்னாடி நல்லா கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்தார். ஸோ சூப்பராக இந்த ரேஸை பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுதான் முக்கியமான பயமாக இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம என்னதான் சிங்கப்பூரில் ஆல்ரெடி போன வருஷம் சேஞ்ச் பண்ணி 3 டிஆர்எஸ் ஜோன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் இந்த வருஷம் இன்னொரு டிஆர்எஸ் ஜோன் கொண்டு வந்தாலுமே ப்ராக்டிஸ் இதில் எல்லாமே எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணாங்க, அப்படி வைப் எப்படி இருந்துச்சுன்னா ஓவர்டேக் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸி மாதிரி தெரியல. ஸோ ட்ராக் பொசிஷன் ஸ்டில் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் கன்சிடரிங் மேக்ஸோட ரைவல் நாரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மேக்ஸ் மட்டும் ஒரு சின்ன கேப் ஸ்மெல் பண்ணி உள்ளே பூந்துருந்தாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. பியாஸ்ட்ரி சொன்னது தான் மறுபடியும் நான் சொல்ல போகிறேன். க்ளீன் ஏர் இஸ் கிங்ன்றதுனால
நல்லா நாரிஸ் வந்து சூப்பராக போனார். பின்னாடி மாட்டியிருந்தாருன்னா எப்படி இதாக இருக்கும் அப்படின்றது வேற மாதிரி ஸ்டோரி ஆயிருக்கலாம். கொஞ்சம் லேடி லக் இருந்துச்சு, பட் ஆனால் அவரும் நல்லா என்ன சொல்றது, ஹி டிசர்வ் தட் லேடி லக்ன்ற மாதிரி தான் இருந்தது. கூல் டவுன் ரூம்ல வந்து நல்லா இருந்துச்சு அந்த ரியாக்ஷன் வந்து மேக்ஸும் பியாஷியும் நாரிஸ் அந்த ரியாக்ட் ரியாக்ஷன். பண்ணது ஆமா, எல்லாம் அண்ட் ஒரு மாதிரி ஆஸ்கர் கேட்டது செம்மையா இருந்துச்சு. ஓகே, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாம அப்போ உன் மனசுல என்ன ஓடிட்டு இருந்தது அதை சொல்லு அப்படின்னு. செம்ம 3 பேரும் உட்காந்து பயங்கரமா ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து நாரிஸோட ரேஸ் இன்ஜினியருக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஏன்னா ஹி வாஸ் பம்பிங் ஃபாஸ்டஸ்ட் லேப் ஓவர் ஃபாஸ்டஸ்ட் லேப். எப்பா காரை தயவு செஞ்சு கொஞ்சம் எங்கேயாச்சும் கொண்டு இதுவாக போய் விட்டுறா. கூட்டிட்டு வந்திருப்பா. ஆமா அப்படின்னு. அப்புறம் கடைசியில வேற இவரு காலப்பின்டோவை இது பண்ணும்போது தாண்டும் போது அந்த கடைசி ஷிக்கேன்ல ஒரு மாதிரி வெளியே போயிட்டாரு. மார்பிள்ஸ்லாம் வேற இருந்துச்சு. ஸோ அதுவும் கூல் டவுன் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க பியாஸ்ட்ரியும் நாரிஸும். ஜஸ்ட் ஏன்னா ரேஸ் ஜென்ரலா F1 டிவில பார்க்காதவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டேட்டா ட்ராக்கர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 லேப்லலாம் யார் யாரோ எங்கெங்கயோ இருக்காங்க. தோ தி ஆர்டர் ஆஃப் த ரேஸ் இஸ் சம்திங். ட்ராக் பொசிஷன் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா நிறைய பேக் மார்க்கர்ஸ் நடுவுல நடுவுல அங்கங்க, ஆமா நடுவுல ரேஸ் ஓட்டுறவங்க அங்கங்க, யார் எந்த ஆர்டர்ல இருக்காங்கன்னு நீங்க ட்ராக் மேப் பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ ஆமா இட் வாஸ் குட் தட் நாரிஸோட ரேஸ் இன்ஜினியர் வந்து தெளிவா சொன்னாரு, இது நிறைய பேருக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ கரெக்ட். பேக் மார்க்கர்ஸ் தாண்டது ட்ரிக்கியா தான் இருக்கும், கொஞ்சம் ஆமா ஒழுங்கா தாண்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஆமா ட்ராக்ல டஸ்ட்டும் நிறைய இருந்துச்சு. ஸோ எங்க ஸ்லிப் எக்ஸாக்ட்லி. ஆகும் என்னன்றதும் ஆமா ஒரு குதிர்க்கமாவே இருந்தது. அது அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமான அந்த ஜான்வுட் ஸ்டேட்மெண்ட் வின் மாதிரி தாங்க இது. அண்ட் இட் இஸ் ஸ்டில் பெட்டர் பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரேஸ் சிங்கப்பூர் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ட்ரூ. பிசிக்கலி டிமாண்டிங். ஃபிசிக்கலி எவ்வளோ டிமாண்டிங். அண்ட் அந்த கடைசி 10-15 லேப் தான் கல்பிரிட்டு. இந்த ஆரம்ப ஒரு 40 கான்சென்ட்ரேஷன். லேப் கூட பரவாயில்ல. எக்ஸாக்ட்லி. உங்களோட ட்ராக் டெம்பரேச்சர் 35 டிகிரி, உங்க மேல பாடுற காத்து ஒரு 30 டிகிரி பிளஸ் ஹியூமிடிட்டி வாஸ் அரௌண்ட் 70 நினைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங். ஜார்ஜ் ஜென்ரலா ஏதாச்சும் ரேஸ்ல சொல்லிட்டே தான் இருப்பாரு, இட் ஃபீல்ஸ் லைக் a sauna here mate அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இமேஜின் யூஆர் ஸ்வெட்டிங் சோ மச் இன்சைட் யுவர் க்ளோத்ஸ், இல்ல கிராம்ப் வரும் அவ்வளோ வேர்த்துதுன்னா. ஆமாங்க. ஸோ இத்தனையும் தாண்டி ரேஸை கரெக்டா, எந்த ப்ரெஷர் கொஞ்சம் பிரேக்ல கம்மியானா கூட there's a chance that you are into the wall is so tough. and இது ஆமா. சும்மா கார்ல சுத்திட்டு இருக்காங்க, இது ஒரு ஸ்போர்ட்டான்னு கேட்கறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நம்ம கத்தார் சிங்கப்பூர் தான் காமிக்கணும் எக்ஸாம்பிள். இந்த ஸ்டார்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஹைட்ரேட். ஸோ சிங்கப்பூர் ஜிபியில் தான் வந்து பார்த்தோன்னா டிரைவர் கேன் லூஸ் 4 to 5 kgs பேசிக்காக. ஜஸ்ட் அந்த ரேஸ் ஆரம்பிக்கும் போது இருக்கிற அவங்க வெயிட்டும் முடியும் போது வெயிட்டும் பார்த்தோன்னா தேர் கேன் பி அ டிஃபரன்ஸ் ஆஃப் மினிமம் 3 kgs மேக்ஸிமம் 5 kgs. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கிளினிக்கலாக ஓட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் செமையாக நாரிஸ் ஓட்டினாப்புல. மேக்ஸ் அந்த காரை கஷ்டப்பட்டு ஓட்டினதும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பியாஸ்ட்ரி நல்லா சூப்பராக ஓட்டினாரு. ஸோ மெக்லாரன் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ணிட்டாங்க, செமையாக வந்துட்டு. இதே ட்ரெண்டில் போச்சுன்னா அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரெட்புல் போன 2 வருஷம் என்ன பண்ணாங்களோ அதுதான் மெக்லாரன் பண்ணுவாங்கன்னு தோணுதுப்பா. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இதனால் பியாஸ்ட்ரி வாசஸ் நாரிஸ் செமையாக இருக்கும்னு ஒரு வைப் வருது இதே ட்ரெண்டில் போச்சுன்னா. ரெட்புல்ன்றது மேக்ஸ் மட்டும்தான். ஸோ மேக்ஸ் அண்ட் ஃபெராரி பத்தி பார்த்துருவோம். சர்ஜோ பெரேஸை டீம்ல வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ரெட்புல்லால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அட் ஒன் ஸ்டேஜ் நம்ம ரேஸ்ல பார்த்தோம்னா இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் மேக்ஸ் ஹேட் ஸ்பேஸ் அண்ட் பெரேஸ் வாஸ் ஃபாலோயிங் ஹல்கன்பர்க். ஸ்டில் மேக்ஸ் வாஸ் டூயிங் 136.6 அண்ட் பெரேஸ் வாஸ் டூயிங் 137.7. ஃபெராரிக்கு தான் இது என்ன சொல்றது, இந்த ரேஸ் வந்து ரொம்ப மெல்லோவான ரேஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி வி நியூ தட் சைன்ஸ் கிராஷ்ட் அவுட் இன் குவாலி. சார்ல்ஸும் பெருசா ஒரு நல்ல குவாலி கிடையாது. ஏன்னா இந்த ரேஸ் நம்மளுக்கு ரொம்ப அப்பட்டமாவே தெரியுது, இஃப் தே ஹேட் பெட்டர் ட்ராக் பொசிஷன் இட் வுட் ஹவ் பீன் இம்மென்ஸ்லி டஃப். சொல்ல போனா மேக்ஸே வந்துட்டு சார்ல்ஸ் வந்து பிட் பண்ணாம முன்னாடி போனாரு, சார்ல்ஸ் அண்டர் கட் பண்ணிட்டாரோ அப்படின்னு லைட்டா பயந்துட்டாரு. ஏன்னா இஃப் த ஃபெராரி கோஸ் அஹெட் இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மேக்ஸ். ஃபெராரி அண்ட் சார்ல்ஸ் ஆர் கண்டினியூயிங் தட் பேட்டர்ன் ஆஃப் நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ண மாட்டோம், நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இட் ஹாஸ் பீன் அ மிக்ஸ்ட் பேக் ஆஃப் அ சீசன் ஃபார் ஃபெராரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ரெட்புல் அண்ட் மேக்ஸ் ஒரு சைடில் ஐ ஃபீல் ஃபார் பெரேஸுங்க. பிகாஸ் ரீசெண்டாக வந்து ஹானர் வேற ஒரு இது சொல்லியிருந்தார், லைக் வந்து இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு 20 இந்த காரில் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வாட் எவர் வி ஃபேஸ்ட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் ஆர் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து நாங்கள் ஆரம்பத்திலேயே எங்களோட
இஃப் வி பேக் ட்ராக்னு பார்த்தோம்னா 2023 ஸ்பெயின்ல இருந்து தான் வி வென்ட் டு அ டிஃப்ரெண்ட் ஆல் டைரக்ஷன். பேக் டு டோட்டோ வித் பிரிண்ட் அவுட். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் இதாச்சு. அப்போ தான் பெரேஸும் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தார். பட் ஆனால் நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கல. பிகாஸ் மேக்ஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் ஏசிங் எவ்ரி திங். ஸோ அதுதான் நாங்கள் பண்ண தப்புன்னு அதிசயமாக ரெட்புல்லே ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டிரைவருக்கு நம்ம அலைன் ஆகிற மாதிரி ஆர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து, இஃப் யூ கேன் வின் ரேசஸ் ஆர் இஃப் யூ கேன் கிவ் அ பேலன்ஸ்டு கார், பட் both the drivers cannot win a race, but they can get a good position அப்படின்னா any team will take the option of giving a car which is comfortable for one driver who can win the race. ஸோ ஹைண்ட்சைட்ல இப்போ பார்க்கும்போது மேபி அவங்க பெரேஸ்க்கு இது பண்ணிக்கலான்ற மாதிரி தோணுது. வாட் எவர் செட் அண்ட் டன், பெரேஸ் இன்னும் நல்லா அடாப்ட் பண்ணியிருக்கணும், இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் அது நடக்கலை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 1 செகண்ட் டிஃப்ரென்ஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் ஆர்கியூ தட் அவர் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் குவாலி வந்து 13th அந்த காரில் வாட் எவர் மேபி த ரீசன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாலுமே அவர் வந்து மேபி ஒரு மெர்சிடிஸ் கிட்ட இல்லை மெர்சிடிஸை சாண்ட்விச் பண்ணுற மாதிரியான பொசிஷனில் அவர் அந்த காரை போட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெட்புல்லுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ரெட்புல், மேக்ஸ், அப்புறம் ஃபெராரி அப்படிதான் பேசிக்காக சொல்லணும் போல இருக்கு. ஃபெராரி கிளினிக்கலாக பாக்குவில் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஒரு அண்ட் பியாஸ்ட்ரியும் ஆக்சுவலி நல்லா குவாலிஃபை பண்ணியிருந்தாருன்னா மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஐடியலாக 4th தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ கண்டிப்பாக நாரிஸ் இது பண்ணதுக்கு செமையாக பாயிண்ட்ஸ் சாப்பிட்ருக்கலாம். ஒரு 15, 13, 12 பாயிண்ட்ஸ் அழகாக சாப்பிட்ருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு 5 பாயிண்ட் இப்போ போயிடுச்சு. இது எவ்வளோ குரூஷியலாக இருக்க போகுது அப்படின்றது நம்ம கடைசியில் தான் தெரியும். ஐம் கோயிங் பேக் டு குவாலி பிகாஸ் அங்கே தான் ஃபெராரி எஸ்பெஷலி Q3 தான் ஃபெராரி வந்து கம்ப்ளீட்டாக சொதப்பினாங்க. சார்ல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே நல்லா இருந்தார். சைன்ஸ் வந்து ஒரு மாதிரி Q1 ப்ராப்பராக பண்ணல, ஒரு மாதிரி இன்னும் அவுட்டாக தான் இருந்தார். திடீர்னு பார்த்தா Q3 ஃபர்ஸ்ட் ரன் வந்து ஆரம்பிக்கும் போதே சுற்றிட்டார். என்ன ஆச்சு, டஸ்டா என்ன நடந்ததுன்னு அவருக்கும் ஐடியா இல்லை. அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாச்சு. கடைசியில் எல்லாருக்குமே ஒரு ரன் தான் இருந்தது. இங்கே தான் வந்து பார்த்தோன்னா த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் லேண்டோக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஒரு ரன் இருக்கும் போது யூ ஷுட் நாட் புஷ் டூ மச், பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் புஷ் டு சம் எக்ஸ்டென்ட் வேர் யூ ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். பியாஸ்ட்ரியால பாவம் அது பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் லேர்னிங் அ லாட், ஹீ இஸ் ஃபாஸ்ட், இஸ் அ குவிக் லேர்னர். ஸோ அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அவர் அயர்ன் அவுட் பண்ணிடுவார். பட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்றது. இன்னொரு அதர் எக்ஸாம்பிள் லூயிஸ் ஹாமில்டன். ஸோ ஒரு ரன் இருக்கும் போது எப்படி புஷ் பண்ணணும், அட் த சேம் டைம் எப்படி வந்து ரொம்ப புஷ் பண்ணி வெளியே போயிடக்கூடாது. ஸோ லூயிஸ் வாசஸ் சார்ல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம். சார்ல்ஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ணி டர்ன் 1ல வெளியே போயிட்டாரு. ஸோ அவரோட ரன்னே கம்ப்ளீட்டாக சொதப்பிடுச்சு. கடைசியில் பார்த்தா P9. பட் ஆனால் லூயிஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிச்சாரு, சூப்பராக புஷ் பண்ணார். பார்த்தா திடீர்னு வந்து 3rd ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் மேக்ஸ், இதெல்லாம் தான் கைண்ட் ஆஃப் செப்பரேட்ஸ் அ லிட்டில் பிட் பிட்வீன் த மோஸ்ட் டேலண்டட் டிரைவர்ஸ் ஆர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தென் த கவுண்டர் பார்ட்ஸ். மேக்ஸ் அதை செமையாக யூட்டிலைஸ் பண்ணார். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போக முடியாது, நம்ம வந்து இதை காப்பாற்றிக்கிட்டோன்னா இட்ஸ் அ வின் ஃபார் அஸ் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவரோட ரேஸை நல்லா வேற பின்னாடி யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் டயர்ஸையும் பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனில் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. சேஃப்டி காருக்கு ட்ரை பண்ணாங்க, பட் எதுவும் வரல. மற்றபடி எல்லாமே நார்மல் தாங்க, பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஒரு பாயிண்ட்ல கடைசியில் பியாஸ்ட்ரி ரசலில் தாண்டினதுக்கு அப்புறமும் ஏதாவது வாய்ப்பு நடக்குமா, ஏதாவது புஷ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நத்திங் டூயிங், நடக்கல. நான் பர்சனலி நான் என்ன நினைச்சேன்னா, there are times where Perez gets frustrated and வண்டியை போய் முன்னாடி இருக்க கார்ல போய் விட்டுருவார்ல. ஸோ கன்ஃபார்மா இன்னைக்கு பெரேஸும் அல்கன்பர்கும் காலி, கோலபிண்டோ பாயிண்ட்ஸ்குள்ள வந்துருவாரு, ஏதாச்சும் சேஃப்டி கார் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். பட் ஷவுட் அவுட் டு ஆல் டிரைவர்ஸ், எல்லாருமே சூப்பராக ஓட்டினாங்க. த ரிட்டையர்மெண்ட்ஸ் வேர் ஒன்லி டெக்னிக்கல் ரிட்டையர்மெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே செம்மையாக ஓட்டினாங்க. ஆல் த டிரைவர்ஸ் ட்ரோவ் ரியலி வெல், நோ கிராஷஸ், சச் அ கிளீன் சிங்கப்பூர் ரேஸ். ஏன்னா பிரண்டலும் கிராஃப்டி வந்துட்டு ரேஸ் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல இருக்கு, ஐ திங்க் வில் பி பேக் ஹோம் ஃபார் கோகோ அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க அப்படிதான் இருந்தது. ஸோ கம்மிங் டு மெர்சிடிஸ், அதான் ஆல் ஹாமில்டன் ஃபேன்ஸ் ஆர் இன் அன் அப்ரோர். எதுக்கு சாஃப்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜார்ஜை வந்து மேலே முடிக்க வைக்கணும்னு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. யூ ஹாவ் 2 டிரைவர்ஸ் அண்ட் த கார் இஸ் நாட் கிரேட். லூயிஸ் P3 வந்தது,
it's his individual talent basically. It's not because the car is great. We keep talking about two drivers, like how Max and Lewis can actually maximize the results with whatever package they have most of the times, if not Correct. every time. ஆனா குவாலி முடிஞ்ச பிறகு நம்ம ஆப்வியஸ்லி பேசினதுல நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, மெர்சிடிஸ்க்கு எப்படியும் பேஸ் இல்லை. ஸோ ஆமா, கரெக்ட். கண்டிப்பா பொசிஷன்ஸ் ட்ராப் கீழ ஆகும். போயிடுவாங்க. ஆனா எங்க முடிக்கிறாருன்னு பார்க்கணும் அப்படின்றது தான். கால் பேக் டு நம்ம லெஜெண்ட் ஆஸ்கர் பியஸ்ட்ரி. எவ்ரிபடி இஸ் எ லெஜெண்ட் ஆன் மண்டே. தோ நம்ம சண்டே இந்த காலை ரெக்கார்ட் பண்ணாலும், do you think there was any other way லூயிஸ் மீடியம்லயே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமா? இல்ல ஏன்னா Mercedes have been doing two different strategies with both their drivers almost every race. Just that consistently Lewis has been getting the stick in the strategy, in the alternate strategy. Given that one, this is Lewis last year, and then Singapore is one of his favorite tracks. And then he actually has outqualified Russell and has actually put the car in P3 in a track where track position is so important. உண்மை. ஒழுங்கா அவரை மீடியம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு should they have let him manage his own race, or உங்களோட வியூ படி what could have gone behind the scenes? ஸோ நீங்க சொன்ன மாதிரி it was completely due to Lewis's brilliance and part of Charles bottling up his final run. வந்து Mercedes வந்து they were out of position. The difference is they were out of position in the top rather than the bottom. Generally, what we all should understand is that strategy எல்லாம் இட்ஸ் நாட் லைக் பிளைண்ட் டேட் மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் டிரைவர் அப்போ கார் வந்து இப்போ திறந்து பார்க்கும்போது அப்போ சாஃப்ட் போட்டிருப்பாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. டிரைவர்ஸ் ப்ரீஃபிங்கில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன போகலாம், த டிரைவர்ஸ் வந்து எதுக்கு கம்ஃபர்டபுள். சம்டைம்ஸ் டிரைவர்ஸ் ஃபீல் தட் இது வேணாம், இது வந்து எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்து வராது, ஐ வாண்ட் டு கோ அன் அதர் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஆப்வியஸாக டீம் வந்து உடனே ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. They will try to put their argument. Sometimes there will be back and forth. Sometimes the driver will think, okay, let's try. So in the mari, it's like any conversation or any setup conversation, இப்படி தான் இருக்கும், back and forth. கடைசி finally they agree to something. Okay, we will do this, we will do that and all those things. It's not like Mercedes வந்து ஹாமில்டனுக்கு வேணும்னே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. டிரைவர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி. லூயிஸ் would have agreed, ஓகே சரி ஓகே பண்ணுறேன். ஏன்னா சிங்கப்பூர்ல கண்டிப்பா சேஃப்டி கார் ஆரம்பத்தில் காண பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. குவாலியில் நமக்கு எப்படி வந்து நல்லா நம்மளும் ஒரு குரூவ்ல இருந்தோம் அண்ட் கரெக்டாக நமக்கும் கிளிக் ஆச்சு அப்படின்றப்போ Lewis would have felt, even Mercedes would have felt, maybe Lady Luck நாளைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அண்டர்கட்டிங் ஆர் எனி திங், இட்ஸ் அபவுட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பர்டிகுலர் ரேஸ். முன்னாடி மேக்ஸ் அண்ட் லாண்டோ, ஸோ ரெண்டு பேருக்கும் டிரைவர்ஸ் டைட்டில் சண்டை போயிட்டு இருக்கு. வி நோ ஹவு அக்ரெசிவ் மேக்ஸ் கேன் பி. We know how Norris is not என்ன சொல்றது utilizing the opportunity of pole position. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு ஆசையாக தான் இருக்கு. அந்த ஆசையில தான் பேசிக்காக மெர்சிடிஸும் ஒரு கேம்பிள் எடுத்திருப்பாங்க. ஸோ கேம்பிள்னு சொல்றப்போ இட்ஸ் ஆல் 1 or 0 தான், தெர் இஸ் நோ மிடில் கிரவுண்ட். ஆனால் பார்த்தா ரெண்டு பேரும் ஆக்சுவலி நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லூயிஸ் ஓரளவுக்கு பெட்டராக ஸ்டார்ட் பண்ணாரு, பட் மேக்ஸ் வந்து நல்லா கவர் பண்ணிட்டார். நமக்கு வந்து பார்த்தோம்னா லத்தீஃபியும் இல்லை, கேமேகும் வந்து எதுவும் பண்ணல. சீக்கிரமா ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நல்ல வேலை. ஆமா, பஞ்சரான வண்டியும் ஒரு மாதிரி நல்லா கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாரு சமத்தா. ஆல்பன் வண்டிலயும் பிரச்சனை இருந்துச்சு, அவரும் கொண்டு போய் உள்ள விட்டு, அத பிரச்சனை இருந்தவங்க எல்லாருமே பிட்டுக்குள்ள கரெக்டா போயிட்டாங்க. அதனால எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அது எல்லாருக்கும் நல்லதாவே முடிஞ்சிருச்சு. மெர்சிடிஸ் என்ன பண்ணிருக்கலாம்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கேம்பிள் இது பண்ணாம ட்ராக் பொசிஷன் ஓரளவுக்கு, ஸ்டில் ட்ராக் பொசிஷன் இஸ் கைண்ட் ஆஃப் கிங் தான், அன்லெஸ் தேர் இஸ் அன் ஆஃப்செட். ரசலுக்கு பண்ணதை அப்படியே பண்ணி அதே பொசிஷன் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி எவ்ரிஒன் இஸ் a legend on Monday. அப்போ யோசிக்கும் போது சரி கேம்பிள் ட்ரை பண்ணலாம்னு தோணும். ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண வேணாம் தான் தோணிருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, Mercedes have nothing to lose மச்சி. அவங்க வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் என்ன பண்ணாலும் 4th தான். எக்ஸாக்ட்லி, என்ன பண்ணாலும் 4th தான். அண்ட் அந்த மாதிரி இருக்கும் போது they can try whatever they want. And இன்னொன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the Mercedes and Lewis partnership is ending. Okay, so the full attention is going to be on Russell. That's how it works. And Mercedes is not trying to sabotage Lewis's race. They don't, because they want to grab as much points as possible. So இப்போ வந்து பார்த்தோம்னா டிரைவர்ஸ், இப்போ இன்னொரு முக்கியமான என்ன விஷயம்னா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் டிரைவர்ஸ்
அவங்கள எப்படி மேலே கொண்டு வருது, அவங்களோட பாயிண்ட்ஸ் எப்படி கொண்டு வருது. ஏன்னா கீழே பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக தான் இருக்குது. சயின்ஸை ஓவர்டேக் பண்ணலாம் கண்டிப்பாக, டாப் 4 எதுவும் பண்ண முடியாது. பட் சயின்ஸை வந்து கண்டிப்பாக வந்து லூயிஸ் ஹாமில்டன் இது பண்ணலாம் அப்படின்றப்ப தே வாண்ட் டு கைண்ட் ஆஃப் ட்ரை சம்திங் அக்ரெசிவ் அண்ட் டூ சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து இந்த வாட்டி ஒர்க் ஆகலை. அதான் கேம்பிள் போகும்போது சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க். என்ன ஒரு விஷயம்னா, லூயிஸ் wanted to probably stay out a little longer. ஏன்னா he was not pushing his car. And then அவர் ஓரளவுக்கு அவரோட டயர்ஸை நல்லா தான் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ சீக்கிரமாக உள்ளே கூப்பிட்டு ஹார்ட்ஸை சீக்கிரமாக மாட்டி விட்டதுனால போனோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, திஸ் ஆஃப்செட் இஸ் கோயிங் டு கில் மீ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ரேஸ். ஏன் இவ்வளோ சீக்கிரம் உள்ள கூப்பிட்டீங்க? பிரச்சனை தான், அந்த சாஃப்ட்ஸ் ஆரம்பிச்சாலே ஒரு பிரச்சனைங்க. டீமுக்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கு, எஸ்பெஷலி சிங்கப்பூர். அகைன் நம்ம ஆல்ரெடி பேசணும், ட்ராக் டெம்பரேச்சரு எவ்வளோ வந்து சாஃப்ட்ஸ்ன்றது பேசிக்கா வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி, அதை வச்சு ரொம்ப நாள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால டீம் பயந்துருப்பாங்க. பட் அகெயின் ஆஸ் யூ செட், நோயிங் லூயிஸ், கண்டிப்பாக அவர் மேபி ஏதாவது இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணியிருக்கலாம் அண்ட் இது பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு சேஃப்டி கார் ஆரம்பத்தில் அந்த ஒரு 6-7 லேப்பு ஆரம்பத்தில் அவரால் பொசிஷன் இது பண்ண முடியலன்றதப்பே அந்த தே ரியலைஸ் தட் இட் இஸ் கோயிங் டு டேக் தம் பேக்வர்ட்ஸ் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுக்கு மேலே டேமேஜ் மிட்டிகேஷன் தான். இந்த ரேஸில் ஆப்வியஸ்லி நிறைய ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் இருக்கு. ஹல்கன்பர்க், ஃப்ராங்கோ காலபின்டோ. இந்த ரேஸில் ஜென்ரலாக அவங்க எல்லா ரேஸ்லையுமே இருக்காங்கனாலும் இந்த ரேஸில் நம்ம ஸ்பெஷலாக அவங்கள மென்ஷன் பண்ணி ஆகணும். ரேஸ் இன்ஜினியர்ஸ். ஏன் பொதுவாக ரேஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, how Lando's engineer was keeping him calm, and actually Lando some matured da ordinary. There was no outburst. McLaren have somehow sorted it. I don't know whether it is thanks to Oscar Piastri, because a younger guy being calmer has probably made the senior guy to act calm at least. அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. It's a personal opinion. So Lando has calmed down and his engineer was just reminding him of all the things that he needs to do. Charles வந்து obviously அலான்சோக்கு பின்னாடி மாட்டின எல்லாருமே கொஞ்சம் கடியாக தான் இருப்பாங்க. ஜென்ரலாக அலான்சோ பின்னாடி மாட்டினோன்னா கஷ்டம் தான் முன்னாடி வருது. சார்ல்ஸ் at one point was completely losing it, but then Brian Bossi was doing his part to keep his morals up. யூகியும் எப்பயுமே டென்ஷனாக தான் இருப்பாரு. பட் தென் his engineer was telling him, you stay calm, we are figuring things out, I'll let you know அப்படின்னு சொல்லி அவங்கள கிளியராக பேசிட்டு இருந்தது. In a race like Singapore, keeping your drivers calm and focused is how you basically maximize your results, especially keep the conversation going but also not disturb them too much. Brian Charles கிட்ட சொன்னாருன்னு தான் நினைக்கிறேன். I wanted to inform you but I didn't want to talk when you were turning அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு and they were conveying things. Hats off to the race engineers. ஏன்னா of course the person inside the cockpit is going to feel all the heat from the car and the race, but then pit crew கூட உட்காந்து நீங்கள் டேட்டா பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. that's a different kind of a heat altogether. சார்ஜர்ஸ்லேருந்து எனக்கு இப்போ என்கரேஜ்மெண்ட் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டுலாம் வாங்கினாரு. ஸோ கேட்ட வாங்கினாரு, ஆனால் அவங்க டேட்டா தான் கொடுத்தாங்க, என்கரேஜ்மெண்ட் பெருசாக கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ டோன்ட் திங்க் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டேட்டா, ஐ திங்க் இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் நைஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. which was funny. ஏன் அவங்க வேலை டஃப் அப்படின்றது நமக்கு எல்லா ரேஸ்லையுமே தெரியும். அண்ட் என்ன இந்த எஃப்ஐஏ பண்ண காமெடினால மேக்ஸ் he has calmed down a lot. and இந்த ரேஸ்ல பெருசா ஸ்வேரிங்னு எதுவுமே இல்லை. ஏன்னா one good thing is he had a comfortable race. Comfortable in the sense he knew he cannot push too much. There's no point in pushing. அதனால there was nothing much to discuss. அதனால GP also must have had a relatively comfortable race. உங்களோட thoughts on how cool the race engineers did their job today? எல்லா நாளுமே we analyze so much things of drivers என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க, how strategy is important, புஷ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், காமாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஆனால் அதுக்கு எல்லாமே ரேஸ் இன்ஜினியர்ஸ் மாதிரி ஒரு ஜீவன் வந்து F1ல இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் கரெக்டான டைமில் கொடுக்கணும். கொடுத்தாலும் sometimes drivers feel that is too much of information. Sometimes the drivers feels that ஆமாம் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ இட்ஸ் லைக் இட் ஃபீல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் லைக் த ரேஸ் இன்ஜினியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ கைண்ட் ஆஃப் அ டோர்மேட் மாதிரி தான் ஒரு ஃபீல் வருதுப்பா. அவங்க எது சொன்னாலும் அவங்க திரும்பியும்
பேச முடியாது. பேசினாலும் ஜிபி அளவுக்கு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அது அவர் கோவமாக சொல்கிறாரா இல்லை அது ஒரு ஃபேக்டாக சொல்கிறாரானே தெரியாத அளவுக்கு டேலண்ட் வேணும். இல்லைனா எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கணும். ரொம்ப கஷ்டங்க. இப்போ எப்படி ஒரு மேன் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்ம நிறைய சில ரேஸ் பார்க்கும்போது த மேன் அண்ட் த மிஷின் வாஸ் டுகெதர் மெல்டட் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதே மாதிரி தான் அந்த ரேஸ் இன்ஜினியரோட மைண்டும் தாட் ப்ராசஸும் டிரைவர்ஸோட ஒன் அண்ட் டுகெதராக இருக்கணும். பேசிக்காக லைக் எப்போ அந்த டிரைவரை பற்றி அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த தே ஷுட் கைண்ட் ஆஃப் வைப் டுகெதர்ன்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் எப்போ இதை இவங்க கிட்ட சொல்லலாம், என்ன ஃபில்டர் பண்ணி சொல்லணும், எப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து உங்களோட மோட்டிவேஷனாக. வார்த்தையில சொல்லணும்னா எவ்ரி டிரைவரோட இன்னர் வாய்ஸே அவங்க தான் அப்படின்ற மாதிரி. கரெக்ட், உண்மை. தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் டாபிக். பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச அவன் வேற லெவலுங்க ரேஸ் இன்ஜினியர்ஸ்லாம். நீங்கள் சொன்ன யூ பாயிண்டட் சோ மெனி இன்ஸ்டன்சஸ் இந்த ரேஸில் வந்து வில் ஜோசப் வந்து நாரிஸ் கிட்ட வந்து அப்படியே காமாக சொல்லிட்டு ரொம்ப பதட்டமும் படுத்தக்கூடாது, ஒரு 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 அதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் ரீச் ஹிம் வித் ரைட் நோட். தண்ணி குடிக்கலாம் ஞாபகப்படுத்தணும், அந்த அளவுக்கு இருந்தது. எக்ஸாக்ட்லி. அண்ட் வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும், மற்ற டீமோட டேட்டாவை பார்க்கணும். there are so much things that டாம் can go ஸ்டெல்லாட wrong. ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் அவங்க ஒரு வைப். அவங்க ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் கூலான ஆளுங்கன்றதுனால ஐ கெஸ் ஆஸ்கர் இஸ் a pleasure to work with. ஆமா, அப்பா நல்ல வேலை எனக்கு இவரை கொடுத்தீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. சம விஷயம். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஹை டிமாண்டிங் ரேஸ்லலாம் வந்து they play a huge role பேசிக்கா. ஃபைனலி டு எப்படி சொல்றது, ஒரு மெலான்காலிக் டாபிக் அப்படின்னா டேனியல் ரிக்கார்டோ. இப்போ ஒரு 90s கிட்ஸ் வந்து உங்களுக்குலாம் அவர் இப்படி தான் தெரியும், அவர் அப்போ எப்படி இருந்தார் தெரியுமா, அந்த மாதிரி தான் டேனியல் ரிக்கார்டோட கேரியரு. ஆப்வியஸ்லி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் டிரைவர்ஸ் ஆர் ஆல்ரெடி ரெடி. இப்போ இங்கேருந்து 2026 27 நம்ம ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸோடஸ் பார்க்க தான் போகிறோம். லாட் ஆஃப் டிரைவர்ஸ் தட் வி லைக் வாட்சிங், எல்லாருக்குமே டைம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த எக்ஸோடஸ் நடக்கிறது தான் இதுக்கு நம்ம ரெடி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலுமே கூட, when you see someone like Daniel Ricciardo in tears, then it does something. Then you understand that though mentally you think, yeah, this is done, he is washed, அவர் கிளம்பிடுவாரு, you think you are ready, but then when you actually see it unfolding, no one in the community is ready. எனக்கு டேனி பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. such a great driver, had all the right moves, had the right mindset. A driver's career is so many things. உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல பேக்கிங் இருக்கு அப்படின்னாலுமே கூட, but then if you make poor decision in or the timing of your switch is wrong, அங்கேருந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இஸ் பேசிக்லி த சம்மரி ஆஃப் டேனியல்ஸ் கேரியர். நான் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் ரேஸ் நடக்கும் போதும் பேசுவாங்க, ரேஸ் முடியும் போதும் பேசுவாங்க. நிறைய பேர் டேனியல் ரிக்கார்டோ அந்த இன்டர்வியூ அனுப்பிட்டே இருக்காங்கன்னு வந்து அனுப்பாதீங்க, எனக்கே சோகமாக தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னெவிட்டபிள், இட்ஸ் ஜஸ்ட் சேட் தட் இட் இஸ் ஹேப்பனிங் திஸ் வே. ஏன்னா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி when மேக்ஸ் with Lance next to him said that a lot of drivers don't deserve to be here, but then Daniel has to go. நான் அது அப்படிதான் அப்படின்னாரு. சாரமா தாறுமாறா இருந்துச்சு. இப்போ படத்துல ஹீரோ இருப்பாங்க, எஸ் ஹீரோ இஸ் குட், பட் there will be a character where they have a different flair, they have a different charisma. அதுதான் பேசிக்கா எனக்கு ரிக் பேசிக்கா. ஸோ we want to F1 போனாலே we want to pull late breaking moves like Danny. We don't want to win races like Lewis. We don't want to win races like Vettel. We want to pull moves like Danny, late breaking moves. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு, அந்த இம்பேக்ட் அஃப்கோர்ஸ் அவர் சைட்ல இருந்து மேபி he decided to move from Red Bull. Maybe was a right decision, maybe not, it doesn't matter. பட் அவர் ரெட் புல்லே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. பட் அதான், இட் இஸ் வாட் இட் இஸ். வி நோ தட் ரெட் புல் ஹவ் நாட் பீன் kind to their drivers. They don't have this emotional connect or something, but at least they had something with Danny. So at least honor and Danny, the relationship is very strong. Exactly. For that one reason I will not hate Christian Horner. அவர் சீட்டு கொடுத்தாரு, இவ்வளோ நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அந்த செகண்ட் ஜான்வுட்ல அந்த இன்ஜுரி கேம், நம்ம இதை பத்தி பல வீடியோல பேசியிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் வென் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் கம்ஃபர்டபிள், அது வேற நடந்தது அங்க. அது ஒரு சமக்காடி. சம்டைம்ஸ் அதான் லேடி லக் வந்து நம்ம சைடே இருக்காது. கண்டினியூஸாக காம்போ பேசிஸில் நமக்கு வந்து அன்லக்கி விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் நடக்கு. அதுக்கப்புறமும் மெக்சிகோ நல்லா ஓட்டினாரு
2023 மெக்சிகோ சூப்பராக ஓட்டினாப்ல, 6th பொசிஷன் நினைக்கிறேன் if I'm not wrong. பட் ஓகேப்பா அப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒன்றும் இதாகலை. இது பெரிய லாஸ் தாங்க F1க்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஆஸ்டான் மார்ட்டின்லாம் எதுக்கு அகாடமி டிரைவர்ஸ் வச்சுருக்காங்க? நீங்கள் சொன்ன ட்ரூகோவிச் இருக்காங்க, நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? எப்படியும் ஒரு சீட்டு அங்கே எப்படியும் வேஸ்ட்டு தான். இன்னொரு சீட்டு நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிக்க போகிறேன்னு வேறு யாரையோ காசு கொடுத்து கொண்டு வர போகிறீங்க. வை டு ஈவன் ஹாவ் அகாடமி டிரைவர்ஸ்? வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ஈவன் ஹேவிங் அன் அகாடமி? எனக்கு சத்தியமாக புரியல. செம எரிச்சலாக இருக்குது. பட் மேக்ஸ் சொன்ன மாதிரி இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஐ மீன் யூஸ்வலாக எல்லா வீடியோவையும் செம ஹை நோட்டில் முடிப்போம். இந்த வீடியோ இந்த நோட்டில் தான் முடியுது. பட் தென் இட்ஸ் நைஸ். ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் 1 month டு ரிகவர். அண்ட் இந்த மாதிரி ஒரு குரூவலிங் ரேஸ்க்கு அப்புறம் ஐ எம் பிரிட்டி ஷியோர் the drivers will be welcoming ஒரு month break. It's a must win for Lando Norris. எல்லா ரேஸும் ஜெயிச்சே ஆகணுன்ற சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. கோட்டா is not as technical and grueling as Singapore, but then it has its own quirks. So உங்கள் எல்லாரையும் இன்னும் 1 மாசம் கழித்து கோட்டாவில் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி 1 மாசம் இருந்தால் நம்ம ஆளுங்க ட்ராமா பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆச்சு நடக்கும். அப்படி நடந்ததுன்னா உங்களை விரைவில் சந்திக்கிறோம். அப்படி இல்லைன்னா உங்கள் எல்லோரையும் கோட்டாவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு டாடா சொல்லி விடைபெறுவது சபரீஷ் அண்ட் பாலாஜ். நன்றி, வணக்கம்.